அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன். கொஞ்ச நாளா நீங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன்ல பெரிய ஒரு இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப விசதமா நான் பேசுறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் மட்டும் இப்ப நான் பேசுறேன், ஏன்னா எனக்கு இப்போதைக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு. டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆன ஒரு கட்டமைப்பு, அவ்வளவுதான். அந்த கட்டமைப்பு உருவாக்குனது ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்டா இருந்த எம் பழனியப்பன், தற்போது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட். ஒரு கட்டமைப்புக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி வீரநாரிகளுக்கு வெல்ஃபேர் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு கட்டமைப்போட பேரு அதேதான் வச்சுக்கிட்டு பண்ணணும் இல்ல. அந்த கட்டமைப்புல செயல்பாடுகளில் இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் பண்றதுதான். ஆனா கொஞ்ச நாளா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நாங்க தான் உருவாக்குனது, நாங்க தான் பிரசிடென்ட், நாங்க தான் செக்ரட்டரி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சுத்துறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், டிசம்பர் 18, 2022 மாநாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் வீடியோ ஆதாரங்களோட எங்கிட்டு இருக்கு. மினிஸ்டரால் அதை அப்ரூவ்டு பண்ணப்பட்டது, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பாதிக்கப்பட்ட யூனிக் எக்ஸ்போர்ட்ல செத்துக்கிட்டு இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னையில பிளட்ல செத்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி நியூ இயர் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி உள்ள ஃபங்க்ஷனுக்கு போன டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆபீஸ் பேரர்ஸ் அந்த கூத்தாட்டத்திற்கு, அந்த கேலி ஆட்டத்திற்கு டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஒத்துக்காது. டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி, ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதே நாள் அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டேன். மீட்டிங்லயே சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூட் கரெக்ட் கிடையாது, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது கூட சொன்னேன், இந்த ஆட்டிடியூட் இருந்தாச்சுன்னா நான் அவங்க கூட சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்களே டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனை பார்த்துக்குங்க, நான் ஈரோடு அசோசியேஷன் பார்த்துக்கிறேன். அப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க? இல்ல சார், ஆனதாகி போச்சு, இனிமேல அப்படி இருக்காது, நீங்களே பாருங்க. அதுக்கு சீனியர் மோஸ்ட் முத்துசாமி சார் நாமக்கல், அவரும் அதை அதை அட்ரஸ் பண்ணார். ஓகே சார், இனிமேல் அப்படி இருக்காது, பண்ணுங்க. அப்பவும் நான் சொன்னேன், உங்களோட ஆட்டிடியூடு கரெக்ட் இல்ல, இந்த மாதிரி கூத்தாட்டம் போடுறதல்ல டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆபீஸ் பேரர்ஸ், என்ன வலியுறுத்தி நீங்களே பண்ணுங்க சொன்னேன். நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தேன், நீங்க பண்ணிக்கங்க. அப்ப அந்த மீட்டிங்ல ஆன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்தான் உங்க போதை தெளிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி உள்ள வாட்ஸ்அப் மெசேஜ், என்னெல்லாம் மெசேஜ், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு என்னத்த பேரு? அது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆகட்டும், ஈரோடு அசோசியேஷன் ஆகட்டும், இல்லாட்டி எத்தனையோ அசோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. அதுக்கு பேக்டோர் என்ட்ரியில பின்னால போய் ஆடிட்டருக்கு காசு கொடுத்து பேரை மாத்துறது, ரெஜிஸ்டர்ல ஏதோ தெரியாத லேடிஸ் கிட்ட நம்பரை கொடுத்து திட்ட சொல்றது, எவ்வளவு மோசமான ஆட்டிடியூடு, எவ்வளவு மோசமான ஆட்டிடியூடு. அதுல எல்லாம் இந்த எம் பழனியப்பன் ஈரோடு அதுக்கெல்லாம் அசைய மாட்டான். என்ன இருந்தாலும் ப்ரொசீஜரா பண்ணுவீங்க, என்ன இருந்தாலும் ப்ரொசீஜரா தான். அதுக்கு நான் 2-3 உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த மீட்டிங்லயே நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க வச்சுங்க, எனக்கு வேண்டாம் டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன். ஏன்னா உங்களோட ஆட்டிடியூட் இவ்வளவு புவர் அண்ட் டேட்டி. நான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வெல்ஃபேர் பண்ண சொல்லிட்டு கூத்தாட்டம் போடுறதுக்கெல்லாம் போக மாட்டேன். அது போறவங்களை நான் வச்சுக்க மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக
நீங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்ன நடக்குது, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண முடியும்? எந்த வெல்ஃபேர் நான் பண்றது நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெல்ஃபேர் பண்றதுலயே எனக்கு இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணா என்னவா இருக்கு அப்படின்னு தெரியும். முக்கியமான நீங்க எல்லாரும் சொல்ற ஜெயிம்ஸ் சங்கையாட காசு எடுத்தாச்சு, கேவலமா இல்லை எப்படி சொல்றது? அந்த ப்ராஜெக்ட் பண்ணதே நான் பாவம். அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த 2 லட்சம் கொண்டே கொடுத்தப்போ அவர் அப்படியே வாங்கி வச்சுட்டாரு. இது பண்ணினது டூ மெட்ராஸோட பழனி அந்த சீனியர் சுபதாரு சாபு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் வாங்கிட்டாரு. அதை பத்தி எல்லாம் கேட்கல. அவருடைய ஸ்டேட்டஸ் அவ்வளவுதானா ஏன்னு தெரியாது. இதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வெல்ஃபேர் பண்ணாலும் பண்ணாட்டியும் இருக்கிற ஆட்டிடியூட். இப்ப பாக்குறது இல்ல, 10-18 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அவருக்கு லைஃப் டைம்ல உள்ள ஒரு பென்ஷன், இதுக்கு எல்லாமே சேர்ந்து நான் மதுரை ஆர்எஸ்பி எல்லாம் போனது அந்த ஓன் கேஷ் ஒரு 25,000 செலவாயிருக்கும். அவருக்கு கலெக்டர் அந்த சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்பனாலும் ஒரு போன் பண்ணி, சார் உங்களால எனக்கு லைஃப் டைம் 5,000 rupees எக்ஸ்ட்ரா பென்ஷன் வருது, கூப்பிடலையே. இதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆட்டிடியூடு. எத்தனையோ வீரநாடிகளுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். 10 வருஷம் 15 வருஷம் இப்பவும் கூட 20 வருஷம் பென்ஷன் கிடைக்காத 2 பேர் வர்றாங்க. ஆனா அந்த டைம்ல மட்டும்தான் எப்பாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாச்சுன்னா பையன் போக வேண்டாம் சொல்லியாச்சு, மகள் போக வேண்டாம் சொல்லியாச்சு, பென்ஷன் கிடைக்குது. அதே அம்மாதான் வந்திருக்கு, பையனாலே மகளால கஷ்டத்தால எனக்கு வாங்கி கொடுங்க. இதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆட்டிடியூடு. இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க சர்வீஸ் பண்ணலையே. இந்த பழனி பல வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எக்ஸ் சர்வீஸ் மேனோட ரிட்டாலியேஷன் எப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா நீங்களும் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னா டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் வைக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க மக்களுக்கு தெரியும் எதனால ரெப்புடேட் ஆயிருக்கீங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் உள்ள பேரு கரெக்டா பேச தெரியாது. நீங்க இங்க சர்வீஸ் பண்ண போறீங்க, உங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு பண்ண தெரியாது, எங்க சர்வீஸ் பண்ண போறீங்க? எதுக்கு இந்த காம்படிஷன்? பேக் டோர் என்ட்ரியில சர்வீஸ் பண்ணி அவர் அவுட் பண்ணியாச்சு, இவர் என்ன பண்ணியாச்சு. ஒரு அம்மா கால் பிடிச்சது, சார் காப்பாத்துங்க. அதே அம்மா உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியாதுன்னு வாய்ஸ் மெசேஜ்ல பேச வைக்கிறீங்க. இன்னொருத்தர் அது வேற ஒருத்தர் எல்லா ஆபீசரையும் கூட்டிட்டு ஆபீசர் ஆசீர்வாதம் பண்ணினாத்தான் நாங்க இது ஆபீசர் கேட்டகரி எல்லாம் அப்படியெல்லாம் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் மதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய வயசு, அவருடைய ரேங்க், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளோட சரி. இன்னே வேற ஒரு ஆபீசரும் அந்த நம்ம சொல்றோம் இல்ல அதர் ரேங்க்ஸ், அவங்களுக்கு எல்லாம் இன்னே வேற வெல்ஃபேருக்கு வேண்டி ஒரு ஆபீசரும் லெட்டர் எழுதல. அதுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. இன்னைக்கு தந்தர் மந்திரில கிட்டத்தட்ட 1.5 வருஷமா உட்கார்ந்து இருக்காங்களே, அதுக்கு யாரு காரணம்? ஆபீசர் தான் காரணம். அது பிரிகேடியர் நாராயணசாவா இருந்தாலும் சரி, பிரிகேடியர் ரவி முனிசாமியா இருந்தாலும் சரி. ரவி முனிசாமி அவரையும் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் வேலூருக்கு, சோரி கிருஷ்ணகிரிக்கு வந்ததும் அவர் என்ன சொன்னாரு, ஐ எம் பிலாங் டு பிஜேபி, எம்.கே. ஸ்டாலின் அவர்களோட பேர் போட்டிருக்கு அப்படின்னு. சார் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இல்ல அது இல்ல அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இல்ல, போலாம் போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி. நான் இப்ப நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி டிஎம்கே லீடர்ல எனக்கு புரோட்டோகால்னா அவர் சிஎம், இன்னொருத்தர் வெல்ஃபேர் மினிஸ்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன் மினிஸ்டர். நான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆனதுனால பெண்டிங் ஆயிடுச்சு. இல்லாட்டி இந்த வீட்டு வரி விலக்க பத்தி நேரடியா நான் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு லெட்டர் போட்டு அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த வீட்டு வரியிலிருந்து அது ரீஎம்பர்ஸ்மெண்ட் நாட் எக்ஸம்ஷன் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அவர் சொல்லியாச்சு, இவர் சொல்லியாச்சு. எவ்வளவு காப்பி அண்ட் டிராமா. அதுக்கிடையில அந்த மிஸ்டர் கஜேந்தர் யூடியூபர் அப்படின்னு அவர் யூடியூபர் உட்கார்ந்துட்டு எல்லாம் கரெக்டா பேச மாட்டாரு. இல்லாட்டி ஆவடியில் இருக்கிற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட குடவுனுக்குள்ள பேசுவாரு, இல்லாட்டி நடந்துகிட்டு பேசுவாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆபீஸுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு.
வாய்ஸ் மெசேஜ் என்ன அனுப்பியிருக்காரு, இவர் பணம் ஏமாத்தியாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. என்னவா இருந்தாலும் எனக்கு வராதா, வந்துடுது. அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும்தான் லெட்டர் அனுப்புனேன், ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அதுக்கு ரிப்ளை வந்தாச்சு, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், இனி எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அது இப்ப வரும் பாருங்க. இப்ப நான் ஸ்க்ராலிங்ல விடுறேன் என்ன போட்டிருக்கேன். நீங்க இப்பதான் என்ன அவுட் பண்றதுக்கு எல்லாம், நீங்க ஜனவரி 11ஆம் தேதி எப்ப நான் உங்களுக்கு ஷோகஸ் நோட்டீஸ் கொடுத்து 7 நாளுக்குள்ள நீங்க கொடுக்கலையோ அன்னைக்கே நீங்க சட்டபூர்வமாக நீக்கப்பட்டவர். ஜனவரியிலேயே நீங்க பிப்ரவரியில அந்த மாநாடுல நீக்கிறோம், இங்க மாநாடுல நீக்கிறோம், இந்த பிரிகேடியர் ஆசீர்வாதம் பண்ண, இந்த அசிங்கமா இல்ல இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா உங்களுக்கு திறமை இல்லைன்னு காமிக்குது. நான் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுத்தேன் அந்த பள்ளப்பட்டி சேலத்துல. அந்த பேரு அந்த உருவாக்குன ஃபவுண்டர் நான் தான். ஐ ஆம் த கிரியேட்டர். அதனால அந்த பேர் போடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தேன். அவ்வளவுதான், சிஎஸ்ஆர் போட்டாங்க. அல்லாத நீங்க மீட்டிங் நடத்துன எனக்கு என்ன இருக்கு, நீங்க மீட்டிங் நடத்துங்க, நடத்தாத போங்க, எனக்கு என்ன இருக்கு. அதுல எந்த அசோசியேஷன் நான் உருவாக்குறது போடக்கூடாது. அவங்களும் அதுதான் எனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன டைரக்ட் பண்ணிருக்காங்க, பேர் இந்த பேர் போடாத நீங்க போட்டுங்க, நீங்க அதே பேர் போட்டுருக்கு. அவ்வளவு அந்த பேருக்கு ரெப்புடேஷன் ஆகிறதுக்கு யாரு காரணம்னு மக்களுக்கு தெரியும். சரியா? அதுல வேத் பிரகாஷ் ஹியூமன் ரைட்ஸ், வேத் பிரகாஷ் தான் இந்த டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனை கண்ணாடி மாதிரி நுறுக்கி போட்ட ஒரு மனுஷன். அவர் ஃபர்ஸ்ட்ல பின்னதான் அவருடைய பிளாஷ்பேக் தெரிஞ்சு, பெங்களூர்ல ரியல் ஹீரோஸ் வேலு பிரசிடண்டா இருக்கு, அங்க போய் சேர்ந்து அதை உடைச்சு தூள் தூளாக்கி, வேலூர்ல சுரேஷ் அப்படிங்கிற அவருடைய அசோசியேஷன்ல போய் அதை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கி, அது அடுத்தது இளங்கோவன் அண்ட் விநாயகமூர்த்தி அசோசியேஷன்ல போய் அங்க போய் பூந்து அதை பீஸ் பீஸ் ஆக்கி, சங்கரன் கோவில்ல எங்கிட்ட நம்ம மீட்டிங்ல கெஸ்டா சங்கரன் கோவில் ஸ்டேஜ்ல வேலூர்ல மீட்டிங் நடத்தணும், அது டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டு அங்க நடத்தி அந்த சிஎஸ்டி வேலையை மினிஸ்டர் கிட்ட சொல்லி அது ஃபாலோ பண்ணது வேலூர் கலை அண்ட் வீரநாரி ஷக்கீல் அம்மா. இவர் சொன்னதோட போயிட்டாங்க. அப்படி அந்த ரோடு போட்டு டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் கூட சேர்ந்து சுக்கு நூறாக்குனது இதே வேத் பிரகாஷ் தான். அவர் தான் இந்த மீட்டிங்க்கு அங்கிருந்து கூப்பிட்டு இங்கிருந்து கூப்பிட்டு எல்லாம் நடத்தினது. என்ன பெரிய மகாபாரத யுத்தமா? ஒரு மீட்டிங் ஒரு இண்டோர்ல நடத்துறது அவருது இவருது. ஜஸ்ட் ஒரு சிஎஸ்ஆர் எனக்கு தேவை, போட்டுட்டேன், வாங்கிட்டேன், அவ்வளவுதான். அதை தவிர ஒண்ணும் இல்லை. நீங்க வாட்ஸ்அப்ல இவர் போடக்கூடாது, இவரை நீக்கிட்டாங்கன்னு, என்னத்தை நீ நீக்க, என்னத்தை நீங்க பண்ண, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. 10-18 வருஷம். இந்த பிராய்லர் கோழி மாதிரி 6 மாசத்துல எல்லாம் அந்த ஆக்ட் எல்லாம் விடக்கூடாது. சர்வீஸ் பண்ணோம்னா சர்வீஸ் பண்ணுங்க, நல்லபடியா சர்வீஸ் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். அதை விட்டு இவர் வந்தாச்சுன்னா அது பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணேன், நான் என்ன லெட்டர் எழுதுறது, டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் பிரசிடென்ட் பண்ணக்கூடாதுன்னா, டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட்க்கு என்ன தகுதி இருக்குது, என்ன டேலண்ட் இருக்கு, ஒரு வெக்காபுலரி கெப்பாசிட்டி இருக்கா, ஒரு ரிட்டன் கெப்பாசிட்டி இருக்கா, ஒரு டிராஃப்ட் பண்ற இருக்கா, இல்ல நீங்க ப்ரீவியஸா என்னாச்சும் வெல்ஃபேர் பண்ணிருக்கீங்களா? உங்க அட்வைசர் வெல்ஃபேர் பண்றதுக்கு பதிலா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சாட்டர்டே சண்டே வேலை இல்லாத சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதினாலுதான் உங்க அட்வைசர் கேர்னல். அவரை இதே கஜேந்திரன் யூடியூப்ல டீக்ரேட் பண்ண போது, அது டீக்ரேட் சாதாரணமான டீக்ரேடா பண்ணும்போது, சர்வீஸ்ல மெட்ராஸ் ரெஜிமெண்டோட ஐசி கமிஷனர் எனக்கு கூப்பிட்டாரு. ஐசி கமிஷனர் நான் சொல்றது காரணம் இருக்கு. அது பகுதி பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. நிறைய கேட்டகரி இருக்கு இந்தியன் ஆர்மியில கமிஷன்ல. கூப்பிட்டு சொல்லாரு, இந்த மாதிரி ஒரு கேனலை டீக்ரேட் பண்ணிருக்குது, அதனால அவரை யூடியூப் மேல ஆக்ஷன் எடுங்க. அப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா, சார் அவர் சொன்னதுல என்ன உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நீங்க அது உண்மை இல்லை, அவர் சொன்னது தப்பு, என்ன நீங்க ஆக்ஷன் எடுங்க.
எங்க குரூப்ல யாரை வைக்கணும், யாரை யூடியூபரை நான் நீக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்குவேன். நீங்க எனக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அது முடிஞ்சு அவர் என்கிட்ட பேசல. அதுதான் லீடர், அப்படிதான் லீடர். சரியா? அவர்கிட்ட பேர் இருக்குது, போன் நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. எகைன் நான் சொல்றேன், எது உண்மையானதோ அதுதான் உண்மையானது. அதையும் கூட இப்ப கோப்பி அடிக்க ஸ்டார்ட் ஆயிட்டு நெகட்டிவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களால கோப்பி இல்லாத ஒன்னும் பண்ண முடியாது. அது அந்த 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 நான் சொல்லுவேன்ல, நீங்க அதையும் அந்த கோப்பி அடிச்சிருக்கீங்களா காலிபர், அந்த காலிபர் இன்போன்னு இருந்து வெளிவரணும், உள்ளுக்கு இருந்து வெளிவரணும். அவரே ஒரு சொல்றத கேட்டுட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படி இப்படி இப்போ அந்த மிஸ்டர் கஜேந்திர ஒரு யூடியூப் இருக்காரு, நான் நவீனுக்கு எகேன்ஸ்டா ஒரு யூடியூப், அதை பார்த்துட்டு இவர் பெரிய கோவில்ல வேதம் பேசுற மாதிரி பண்ணிருங்க நான் சொல்றேன். நீங்க யாரு நான் சொல்றேன்னா, ஆஃப்டர் ஆல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒரு ஆவடியில செக்யூரிட்டி, அவ்வளவுதான். அப்ப நீங்க திருப்பி கேட்கிறேன், நீங்க யாரு? கிட்டத்தட்ட 10-20 வருஷமா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வெல்ஃபேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்தால் ஏற்றுக்கொண்ட ஒரு லீடர், அவ்வளவுதான். நான் ஒரு ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 4 ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் கம் ஃபவுண்டர். ஓகேவா? அது ஆல் இந்தியா லெவல்ல. சும்மா ஒரு இடத்துல அணைக்கட்டுலயோ டேம்லயோ உட்கார்ந்து பேசுற மாதிரி அல்ல. இந்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன் ஈரோடு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தான். நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு மட்டுமா தெரியும்? எனக்கு தேவையானது எனக்கு தெரியும். ஓகேவா? கோப்பி எல்லாம் அடிக்கவே மாட்டேன். என் வேலை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வெல்ஃபேர் பண்றது. எனக்கு தெரியும், அதுல ஒண்ணுமே எனக்கு பெருசா இல்லை, எந்த காசு தான் செலவாகுது. இது எந்த ஐடியாலஜி, அதனால பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி அடுத்தவரை காமிச்சிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த அந்த மாதிரி பிரிகேட்ஸ் ஆகிட்டு எல்லாம் நான் போய் நிக்க மாட்டேன். எனக்கு அது கேட்கறதே கொஞ்சம் அக்லியா நினைப்பேன். ஏன்னா அவ்வளவு மக்கள் ஆபீசர் கேடரால இந்தியாவில் ஒரு சர்வீஸ் பர்சன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் பர்சன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எந்த லெவல்ல வைக்கணும், அது பிரிகேடியரா இருந்தாலும் சரி, ஜெனரலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த லெவல்ல தான் வைப்பேன். நான் போயெல்லாம் அவர்கிட்ட தோங்க மாட்டேன். அந்த கட்ஸ் வேற. ஓகேவா? அதனால எது சரியோ அதுதான் சரி. நீங்க என்ன பேக்டவர் என்று பண்ணாலும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி, நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோஆர்டினேட்டர் கமிட்டி தமிழ்நாடு பிரசிடென்ட் எம் பழனி, நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆல் ஓவர் கோஆர்டினேட்டர் எம் பழனி, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோஸ் வெல்ஃபேர் ஃபெடரேஷன் ஃபவுண்டர் கம் சீஃப் அட்வைசர் எம் பழனி, ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் எம் பழனி. இன்னும் ஒரு 2-3 வரப்போகுது. சமீபத்தில் ஒன்னும் அசைன்மெண்ட், எல்லா விதத்திலையும் டேலண்ட். சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பைனான்சியல் செட்டில். அது நீங்க சொல்றீங்கல்ல, 2500 வாங்கி கோடி வாங்கி அது வாங்கி. நிறைய பேர் கோடி போடாது இருக்கிறதுக்காக இந்த டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி மிக தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் இப்ப கோடி போட்டுட்டாங்க. அது இல்லாத இருக்கிறதுக்கு வேண்டி உள்ள முயற்சி. இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் தான். கொஞ்சம் பேருக்கு பின்னால இருக்கு. அதுக்குள்ள டைம் எனக்கு இதுவரை கிடைக்கல. இப்போதைக்கு இந்த வீடியோ டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் எங்களுதுதான் அப்படின்னு வீம்படிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போதைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.